வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2-3 மாசத்துல நடைபெறவிருக்கிறது. தேர்தல் களம் சூடு பிடித்து போயிட்டு இருக்கிறது. களத்துல 3 அணிகள் தற்பொழுது இருக்கிறாங்க. ஆட்சியில இருக்கக்கூடிய என்டிஏ அலையன்ஸ்ல ஜேடியு, பிஜேபி, சிராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி, இன்னும் குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க. மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல எதிர்க்கட்சி ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல கட்சி ஆரம்பித்து அவரும் 3வது அணியா தேர்தலை சந்திக்கவிருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்துல பீகார் தேர்தல் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோலையும் நம்ம ஒரு கருத்து கணிப்பு முடிவு தான் பார்க்க போறோம். யாருக்கு வெற்றி வாய்ப்பு, நம்பர்ஸோட கூடிய கருத்து கணிப்பு அந்த மாதிரி இல்லாம பீகார்ல இஸ்லாமியர்கள், பீகார் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் அதிகமா இருக்குது. இதுல இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 16-18% வரைக்கும் இருக்கிறாங்க. 1.5 கோடியிலிருந்து 1.25 கோடி வரைக்கும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அந்த இஸ்லாமியர்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, அவர்கள் யாருக்கு வாய்ப்பளிக்க போறாங்க, அவர்களினுடைய மனநிலைமையில இந்த கட்சிகளினுடைய செயல்பாடு என்ன மாதிரியான தாக்கத்தை இஸ்லாமியர்களை நோக்கி ஏற்படுத்த போகுது. அண்ட் பீகார் அப்படின்னு சொன்னாலே சாதி வாக்குகள் தான் முன்னாடி வரும். இந்த சாதி ஐடென்டிட்டி அது வாக்களிக்கிறதுல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இது சார்ந்த சில கேள்விகளை இந்தியா டுடே அண்ட் சி ஓட்டர் 2 பேரும் சேர்ந்து சில கேள்விகளை கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். முதலாவது கேள்வி, பீகார் தேர்தலில் இஸ்லாமியர்களினுடைய வாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற கேள்விக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு 50.6% மக்களும், ஓரளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு 27% மக்களும், முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 9.7% மக்களும், தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 12.7% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதுல நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்லைட்ல முதல் காலம் அப்படின்றது இஸ்லாமியர்களினுடைய கருத்து கணிப்பு, அண்ட் 2வது காலம் இஸ்லாமியர்கள் இல்லாத மற்ற சமூக மக்களினுடைய கருத்து கணிப்பு, அண்ட் கடைசி காலம் டோட்டல் அப்படின்றது 2னுடைய டேலியா இருக்குது. ஸோ கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துலயுமே முதல் காலத்துல இருக்கிறது இஸ்லாமியர்களினுடைய கருத்து கணிப்பு அப்படின்றத உங்களுடைய பார்வைக்காக நான் சொல்றேன். அண்ட் அடுத்தது 2வது கொஸ்டின், தற்பொழுது அமல்படுத்திய வக்ஃப் திருத்த மசோதா இது என்ன மாதிரியான தாக்கத்தை பீகார் தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு 47.4% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 18.4% மக்களும், எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 25.4% மக்களும், கருத்து இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 8.7% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது, நீங்க வாக்களிக்க போகும் பொழுது சாதி அடையாளம் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது முடிவெடுக்கிறதுல, யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்றதுல உங்களுடைய சாதி அடையாளம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு 38.7% மக்களும், ஓரளவுக்கு ரோல் பிளே பண்ணுது சாதி அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 21.9% மக்களும், சாதி அடையாளம் அப்படின்றது ஓட்டு போடுறதுல எந்த விதமான ரோலும் பிளே பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 27.1% மக்களும், தெரியாது கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 12.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது பிஜேபி இஸ்லாமியர்களினுடைய ஓட்டை கவர்வதில் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறாங்க உங்களுடைய பார்வையில் அப்படின்னு கேட்கும் பொழுது, ரொம்ப சீரியஸாகவே இஸ்லாமியர்களினுடைய வாக்கை கவர்வதில் அவர்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 23.8% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12.2% மக்களும், அவங்க ஒரு சிம்பாலிக்கான முயற்சியை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 39.5% மக்களும், எந்த விதமான முயற்சியும் பண்ணலங்க இஸ்லாமியர்களினுடைய ஓட்டை கவர்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 11.6% மக்களும், கருத்து இல்லை தெரியாதுன்னு சொல்லிட்டு 12.9% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது இண்டி அலையன்ஸ் இஸ்லாமியர்களினுடைய நலனை, அவர்களினுடைய விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறது அவங்களால முடியுமா அப்படின்ற கேள்விக்கு எஸ் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 41.8% மக்களும், இல்ல அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு 30.8% மக்களும், கருத்து இல்லை தெரியாதுன்னு சொல்லிட்டு 27.9% மக்கள் கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கடைசி கேள்வி, ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வரைவு வாக்காளர் திருத்தம், ஸோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நான் அந்த தேர்தலையே புறக்கணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, இந்த மாதிரி அவர் சொன்னது ஒரு சரியான முடிவு தானே அப்படின்ற கேள்விக்கு ஆமாங்க சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு 38.7% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 37.2% மக்களும், தெரியாது கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 24.1% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பீகார்ல இஸ்லாமிய சமூக மக்கள் அவர்கள் வந்துட்டு இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது அவர்களினுடைய பார்வை, கட்சிகள் சார்ந்து கட்சிகளினுடைய செயல்பாடு சார்ந்த அவர்களினுடைய பார்வை, அண்டு
காஸ்ட் சாதி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சி ஓட்டர் இந்தியா டுடேயோட சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதனுடைய ரிசல்ட்ஸ் நீங்க பார்த்தீங்க. அண்ட் இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் அது கூட வந்துட்டு சமீபத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதையும் வரக்கூடிய நாட்களை நம்முடைய சேனல்ல நான் பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.